இதான் மெடிக்கல், உள்ள போங்க. பார்த்து என்ன பிரச்சனை தம்பி? ஐயோ சார், நான் மெடிக்கல் கேட்டேன், எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் சார். கிரான்பெரி 5 days சாப்பிடுங்க, ஜூஸ் போட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி. சூப்பர் ப்ரோ, அப்ப நான் மெடிக்கல் போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவசியமே இல்லை ப்ரோ. பெரிஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸை கியூர் பண்ணுமா இல்லையான்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. இதை சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா ஃபியூச்சரில் பெரிய ப்ராப்ளமாக மாறிடும். யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு மெடிக்கல் ஷாப்பில் டைரெக்டாக மெடிசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறது இன்னும் ஆபத்தானது. யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தால் ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ் கிட்ட தான் போகணும். எதுக்குன்னு சொல்கிறேன் கேளுங்க. யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இது எல்லாமே பாக்டீரியாஸோட டைப்ஸை பொறுத்து இருக்கும். அண்ட் இன்னும் சில பேருக்கு 2 இல்லைன்னா 3 வகையான பாக்டீரியாஸ் கூட மிக்ஸ் ஆகி இன்ஃபெக்ஷன்ஸை ஏற்படுத்தியிருக்கலாம். ஸோ அதனால தான் டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு யூரின் கல்ச்சர் டெஸ்ட் பண்ணுவாங்க. கல்ச்சர் டெஸ்ட்னா என்னன்னா, யூரின்ல எந்த மாதிரியான பாக்டீரியாஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. அது மட்டும் இல்லை, உங்கள் பாடிக்கு எந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் எந்த ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவ்னு கிளியரான ரிப்போர்ட்ஸ் வந்துடும். ஸோ டாக்டர்ஸ் ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணி உங்களுக்கு அக்யூரேட்டான மெடிசன்ஸை கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதுதான் சேஃபான மெத்தட். இப்போ பெரிஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணும். ஆனால் ஆல்ரெடி இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸை க்யூர் பண்ணாது. ஆக்சுவலி பெரிஸ் என்ன பண்ணுன்னா, பாக்டீரியாஸை யூரினரி பிளாடர்ஸில் ஒட்ட விடாது. ஸோ பாக்டீரியாஸ் யூரினரி பிளாடர்ஸில் ஸ்டிக் ஆகாதனால இன்ஃபெக்ஷன்ஸை ஏற்படுத்தாது. அண்ட் ஸ்ட்ராங்காக ஒட்ட முடியாதனால பாக்டீரியாஸ் எல்லாம் யூரின்லேயே வெளியாயிடும். ஸோ பெரிஸால் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். பட் ஆல்ரெடி இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸை க்யூர் பண்ண முடியாது. கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு வேண்டுகோள். ஆக்சுவலி இந்தியா தான் உலகம் ஃபுல்லாக ஜெனரிக் மெடிசன்ஸை சப்ளை பண்ணி உலக மக்களை எல்லாம் பாதுகாக்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம நாட்டில் மக்களுக்கு நிறைய பேருக்கு நோய்களை லாஸ்ட் ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அதனால உயிரிழப்புகளும் அதிகமாக ஏற்படுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால் சரியான அவேர்னஸ் இல்லாதனால தான். அண்ட் இது மாதிரி ஆட்ஸ் மக்களை தவறான டெசிஷன்ஸ் எடுக்க வைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ கிரியேட்டர்ஸ் உங்களோட வேல்யூபிளான கிரியேஷன்ஸ் பண்ணுறப்ப சொசைட்டியவும் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க.